நெல்லிக்காய் சாப்பிட்றதுல இவ்வளவு பலனா? ஓ, அப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நெல்லிக்காய் நான் 1 கப்பு துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ள சீட்ஸை எடுத்துகிட்டு அதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போது உங்களுக்கு 1 கப்புனா 1 கிளாஸுக்கு வரணும்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இல்லை 2 கிளாஸ், எத்தனை கிளாஸ் வேணுமோ அத்தனை கப்ஸ் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் கட் பண்ணி. ஸோ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதை 1 கிளாஸுக்கு மாற்றிக்குவோம். ஸோ அந்த கிளாஸில் வடிகட்டி வச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேன் இந்த ஜூஸை. ஸோ இந்த ஜூஸ் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது நெல்லிக்காய் பொதுவாகவே இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு தன்மை கொண்டது. அது மட்டும் சளி, இருமல் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடும். பாருங்கள் ஜூஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இருமல், சளி போன்ற நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். செரிமான மண்டலத்தையும் இருக்கும். கண் பார்வை நல்லா இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டா. முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவாங்களே ஆம்லா எண்ணெய் தடவணும்னு. ஸோ இன்றைக்கி இதிலோட ஹனி கலந்து சேர்த்துக்கிறேன். நான் டாபர் ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். இது டெய்லி வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிற உடம்புல இருக்க கொழுப்புகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குவாரண்டைனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய் ஜூஸ். உங்கள் பொன்னான நேரத்தை எனக்கு ஒதுக்குனதுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.